ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலில் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குங்க. மந்த்லி ஆகட்டும், வீக்லி ஆகட்டும், டெய்லி ஆகட்டும், சூப்பரான ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஐடியா ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் போதுங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், நல்லா ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், ஈஸியாக நம்ம எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் நம்ம சேல்ஸ் பண்ணணும் ப்ராடக்ட்டை, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைபேக் அவைலபிள் வந்து அந்த மிஷினரி எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களே பார்த்திங்கன்னா பைபேக் அவைலபிலிட்டி இருக்குது. அதை விட சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். டெய்லியுமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் மக்கள் வந்து இது வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் போதும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏரியா ரெக்யர்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ மினிமமாக ஒரு ஏரியா ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் போதுங்க. கண்டிப்பாக சின்ன ரா மெட்டீரியல்ஸ், ரொம்ப கம்மியான ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதும். நிறைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படாது. ஒரு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக ரன் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இது. நீங்கள் நல்ல ஒரு காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுனே ஆகாது. நல்ல மார்க்கெட் இருக்குது. எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஸஸுமே கண்டிப்பாக உனக்கு வந்துடாது. டெய்லியுமே கண்டிப்பாக உனக்கு ப்ராஃபிட் தான் வரும். எல்லா எக்ஸ்பென்சஸ் போக, எலக்ட்ரிசிட்டி பில் ஆகட்டும், உங்கள் லேபர்ஸ் வேஜஸ் கொடுக்குறதாகட்டும், மிஸ்லனிஸ் எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்குது அதாகட்டும், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும், ரா மெட்டீரியல்ஸ் வாங்குற காஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி எல்லா எக்ஸ்பென்ஸையும் டோட்டல் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ப்ராஃபிட்டாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க, சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலரில் கீழே இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும். அந்த ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்தடுத்து போடுற குட் கண்டென்ட் குவாலிட்டி வீடியோஸ் வந்து விரைவில் உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து கண்டிப்பாக நிற்குங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஐடியா வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லிப்பர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லிப்பர் எந்த ஒரு டிசைனுமே இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு 140 ரூபா இருந்து 160 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது ஸ்க்ரீன் பிரிண்டிங் பாங்க. ஸ்லிப்பரில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் பிரிண்டிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அது மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரூபாயிலிருந்து 200 220 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் நல்லா சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் பார்க்க போகிற நம்ம வந்து இந்த ஸ்லிப்பர் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டூ ஏஜ் கேட்டகரி 80, 90, 100 எந்த ஏஜ் கேட்டகரிஸ் இருந்தாலும் ஸ்லிப்பர் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வியர் பண்ணிட்டு இருப்பாங்க டெய்லியுமே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷினரிஸு, ரப்பர் சீட்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலும் இருக்குது, ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140லேருந்து 160 வரைக்கும். ஸ்க்ரீன் பிரிண்டிங் அந்த ஸ்லிப்பரில் பிரிண்டிங் போட்டிருக்கிறது டபுள் லேயர், ட்ரிபிள் லேயரில் இருக்கும். ஸ்லிப்பரில் அந்த திக்னஸில் பார்த்தீங்கன்னா மேலே ரெட் இருக்கும், சென்டரில் வந்து ப்ளூ இருக்கும், கீழே வந்து எல்லோ இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி வேறு கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் பாங்க. அதை வந்து பெர் சீட்டு வந்து கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா வருங்க. அதே அடல்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர் சீட் வந்து 600 வரும். பின்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபைனல் வரைக்கும். ஸோ அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸோட சீட் திக்னஸ் எப்படி இருக்கும், என்ன ஜிஎஸ்எம் இருக்குது, அதே மாதிரி அடல்ட்டோட சீட் வந்து என்ன திக்னஸ் இருக்குது, என்ன ஜிஎஸ்எம் இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2000 ரூபாயிலிருந்து ஒரு 3000 ரூபா வரை கண்டிப்பாக டெய்லி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். 2000 பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 60,000 ரூபா ஆச்சு. 3000 போட்டிங்கன்னா மாதத்துக்கு 90,000 ரூபா ஆச்சு. மேக்ஸிமம் 1 லட்ச ரூபாய் பக்கம் வந்து இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் கண்டிப்பாக பிஸ்னஸில். ஸோ எப்படி அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது, என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, என்னென்ன மெஷினரிஸ் எல்லாம் வேணும், அதை நம்ம எங்கே போய் வாங்குறது, பைபேக் அவைலபிலிட்டி யார்கிட்டலாம் வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மெஷினரின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மெஷினரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ்ஸிங் மிஷின், ஹேண்ட் ப்ரெஸ்ஸிங் மிஷினு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மிஷினு. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ரெஸ் மிஷின். இந்த 3 மிஷினை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மிஷினரி. ப்ரெஸ்ஸிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா 2 in 1 அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா பிசுறு எடுக்கிறதாகட்டும், அந்த சைஸ் வந்து ப்ரெஸ் கொடுத்துருவாங்க. அந்த சீட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. மேலே வந்து வார் அப்படிம்பாங்கல்ல, அந்த வார் வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பிசுறு சைடில் இருந்துச்சுன்னா பிசுறு எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினரி வந்து உங்களுக்கு வந்து டை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 டை கொடுப்பாங்க. ஒரு 7 சைஸில் ஒன்று, 8 சைஸில் ஒன்று, 9, 10 அது ஏதோ ஒரு சைஸ் 2 சைஸ் கொடுத்துருவாங்க. 2 பீஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு 10 வந்து 12 சீட் வரைக்கும் அந்த மிஷினரி வாங்குற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட் வந்து கொடுக்குறாங்க. நார்மல் சீட் கொடுக்குறாங்க. நார்மல் சீட் கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் பிரிண்டிங் சீட்டு வந்து ஒரு 10 சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல மூவிங்கான கூடிய மிஷின் இந்த வந்து நார்மல் மிஷின். கொஞ்சம்
ஒர்க்கர்ஸ் வந்து 2 பேர் 3 பேர் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா நார்மலாக அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம். ப்ரெஸ்ஸிங் மிஷின் வச்சுட்டு ஒரு மினிமமாக நீங்கள் வந்து கடை இல்லை, ஹோல்சேலாக பண்ணுறதில்ல, ஜஸ்ட் ரீட்டெயில் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே நம்ம ஷாப்ஸ்லேயே ஒரு சேல்ஸ் அவுட்லெட் மாதிரி போட்டிருக்கோம், சேல்ஸ் பாயிண்ட் போட்டிருக்கோம், அங்கே சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வார சந்தைகள் இருக்கலாம், அங்கே சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அங்கே சேல்ஸ் பண்ணிக்கலாம். சின்ஸாக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 30,000 மிஷினை வாங்கிக்கலாங்க. அதோட லிங்க் வந்து இந்த எல்லா மிஷினோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின். இந்த ஹைட்ராலிக் மிஷின் அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல மார்க்கெட்டில் மூவ் ஆகக்கூடிய பிஸ்னஸ், நல்லா ஒரு தொழில் எடுத்து நல்லா பிஸ்னஸாக பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின்ஸுக்கு போயிடுவாங்க. மேனுவல் மிஷின் வாங்க மாட்டாங்க. ஏன் ஒரே ஒரு காரணம் என்ன, லேபர்ஸ் அதிகமாக பிடிக்கும் மேனுவல் மிஷினரியில். ஹைட்ராலிக் மிஷினில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆயில் ஃபங்க்ஷனிங் இருக்குது. ஆயில் வந்து தீர்ந்துருச்சுன்னா அது இமீடியட்டாக மாற்றிட்டாங்கன்னா ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சீட் திக்னஸும் ஜிஎஸ்எம் மேனுவல் மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஜிஎஸ்எம் 40 ஜிஎஸ்எம் வைக்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து எனி சைஸ் ஆஃப் ஜிஎஸ்எம் வச்சு நீங்கள் அந்த சீட்டோட திக்னஸ் இருக்குல்ல, அந்த திக்னஸ் என்ன திக்னஸாக இருந்தாலும் ஜிஎஸ்எம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மிஷினரி வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 500லேருந்து 800 900 பேர் வரைக்கும் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் இந்த ஹைட்ராலிக் மிஷின் வச்சு. இந்த மிஷினோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees வந்து ஆகும் இந்த மிஷினரிக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து 2 டை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. என்ன சைஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்களோ அந்த 2 டை கொடுக்குறாங்க. சிங்கிள் டை மிஷினரி தான் இது வந்து உங்களுக்கு. 2 டைனாலும் நீங்கள் மாற்றி தான் ஒர்க் பண்ணிக்கணும். ட்ரில்லிங் மிஷின் அப்படிம்பாங்க. இது வந்து நார்மலாக சொல்ல போனால் ஹைட்ராலிக் மிஷின் இல்லை ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மிஷினரி ஆப்ரேட் ஆகிறதுக்கு கரண்ட் கன்சம்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்தால் போதும். 3 ஃபேஸ் கரண்ட் தேவையில்லை, 2 ஃபேஸ் கரண்ட் தேவையில்லை. அதுக்கு சிங்கிள் ஃபேஸுக்கு மேலே உங்களுக்கு கரண்ட்டே தேவை கிடையாது மிஷின் ரன் பண்ணுறதுக்கு. 1.5 HP மோட்டர் தான் ரன் பண்ணுறாங்க. ரொம்ப கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும் 1.5 HPங்கிறப்போ. அதே மாதிரி தான் இதுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஸ் மிஷினும் 1.5 HP மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷினோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450லேருந்து 500 கிலோ வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து அது 3வது ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் ப்ரெஸ் மிஷின். பவர் ப்ரெஸ் மிஷின் அப்படின்னு பார்க்குறப்போ மினிமம் வந்து 1000 குவான்டிட்டியிலிருந்து 1200 குவான்டிட்டி வரைக்கும் டெய்லியுமே வந்து உங்களுக்கு பீஸ் ரெடி பண்ணி கொடுக்கும். ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீ. உங்களுக்கு வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் சென்னையில் இருக்குது. இந்த சவுத் ரீஜன்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் கவர் பண்ணுறாங்க. இந்த நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்டு அப்படின்னு தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கவர் பண்ணிடுறாங்க. ஆன் ஸ்பாட் சர்வீஸ் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மிஷினரி எடுத்துகிட்டு நீங்கள் எங்கேயுமே போக தேவை கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்களே வந்து உங்கள் ப்ராசஸிங் யூனிட்டுக்கே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. 1 or 2 days டிலே ஆனாலும் ஆகும். பட் ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் கம்பெனிக்கே வந்துடுவாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு. ஸோ 1 year வாரண்டி இருக்குது இந்த பவர் ப்ரெஸ் மிஷினுக்கு. இந்த ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பவர் ப்ரெஸ் மிஷினரி வந்து 1.5 லட்ச ரூபா ஆகுதுங்க. 1.5 lakhs ஆகுது. மெஷின் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு மிஷினரி வரும். அதே மாதிரி கிரைண்டிங் மிஷினரி ஒன்று வரும். அடுத்தது ட்ரில்லிங் மிஷினரி ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து ஒரு 10-15 சீட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுவீங்க இல்லையா இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ அதையெல்லாம் ரெட்டிஃபை ஆகி வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் 10-15 சீட் வந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிரிண்டிங் சீட்டு அதே மாதிரி நார்மல் சீட்டு 2 சேர்த்து ஒரு 15 சீட் 10 சீட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இது வந்து இதுவும் அப்படி தான் 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1.5 HP மோட்டரை யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஆயிடுச்சு பைபேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பைபேக் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஷாப்ஸ் வந்து எந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களே வந்து பைபேக் பண்ணுறாங்க. ஒரு 30லேருந்து 40 வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வரைக்கும் ஆகும். 35 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகும் உங்களுக்கு வந்து. அதுலேருந்து பிளெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130லேருந்து 140லேருந்து 160 வரைக்கும் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். பிரிண்டிங் அப்படி தான் 180லேருந்து 200 220 வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வாங்கிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸோ இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின்ஸை அங்கே லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரு 10-20 செகண்ட் எடுத்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா அவங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற குட் கண்டென்ட் குவாலிட்டி வீடியோஸ் விரைவில் உங்களுக்கு வந்து ஷேருங்க. கண்டிப்பாக உங்களை அடுத்த ஒரு இதே மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் மை விஜய். பை.